பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திருநாமத்தினாலே ஆமேன். அன்பானவர்களே, இன்றைய காலை நேர ஓய்வு நாளின் ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். நம்முடைய ஆராதனைக்கு துவக்கமாக நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, இதோ மீண்டும் இந்த காணொளியின் மூலமாய் உம்மை ஆராதிக்கின்ற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் கொடுத்திருக்கிறதை என்னை பார்த்து உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே நாங்கள் உம்மை துதித்து பாடுகின்ற பாடல்களும் தியானிக்கின்ற திருமறையின் சத்தியங்களும் ஏறெடுக்கின்ற அனைத்து மன்றாட்டுகளும் உம்முடைய சமூகத்திற்கு ஏற்புடையதாக இருக்க எம் ஆண்டவர் கிருபை செய்யும். ஆண்டவரே, இதோ இந்த ஆராதனையிலே பங்கு கொள்ளுகின்ற ஒவ்வொருவரும் உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளவும், ஆண்டவருடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ளவும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கடவுளுடைய திருநாம மகிமைக்கென்றும் நாம் யாவரும் ஒன்றிணைந்து பாமாலைகளிலிருந்து 10வது பாடலை பாடுவோம். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி என்கின்ற 10வது பாமாலையை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுவோம். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை, ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரை, கூடிடுவோம் பாடிடுவோம் பாடனை, ஆண்பாய் சபையோரெல்லோரும் போற்றிடு யாவையும் ஞானமாய் ஆளும் பிரானே, ஆற்றலாய் காப்பாரே தாம் செட்டை மறைவில் நம்மை, ஈந்திடுவான் ஈண்டு நாம் வேண்டும் எல்லாம், யாவும் அவர் அருள் நீவான், போற்றிடு காத்துணை ஆசீர்வதிக்கும் பீரானே, தேற்றியே தயவான் நீரப்புவான் உன்வானாளே, பேரன்பராம் பாராபரன் தயவை சிந்திப்பாய் இப்போதே போதும், போற்றிடு ஆன்மமே என் முழு உள்ளமே நீ, ஏற்றிடும் கர்த்தரை ஜீவ நீராசிகள் யாவும், சபையாரே சேர்ந்தென்றும் சொல்லுவீரே, வணங்கி மகிழ்வாய் ஆமென். திருமறை பகுதிகள் வாசிக்க கேட்போம். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம்
வசனங்கள் 34 36 வரை. எசேக்கியேல் 36 34 36 வரை. பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாருடைய பார்வைக்கும் பாழாய் கடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தைப் போலாயிற்றென்றும் அவாந்தரமும் பாழும் நீர்மூலமாயிற்று. ஆயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்போது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகி நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்பதே. பாடம் நிறைவாயிற்று. கிறிஸ்துவே முக்கிய மகிமை உண்டாவதாக. Second reading is taken from the book of Romans, chapter 8, verses 18 to 22. Romans chapter 8, verses 18 to 22. For I consider that the suffering of this present time are not worthy to be compared with the glory which shall be revealed in us. For the earnest expectation of the creation eagerly waits for the revealing of the sons of God. For the creation was subjected to futility, not willingly, but because of him who subjected it in hope. Because the creation itself also will be delivered from the bondage of corruption into the glorious liberty of the children of God. For we know that the whole creation groans and labors with birth pangs together until now. Here is the end of the second reading. Praise be to thee, O Christ. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனம் 22 முதல் 31 வரை. 22 முதல் 31 வரை. பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷத்துவளாய் இருக்கிறது. காகங்கள் கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளை தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷத்தவர்களாக இருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதுனால் உங்களுக்கு எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களை செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையாலும் அவைகளில் ஒன்றைப் போலாயிலும் உடுத்திருத்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே, சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமை போகாத பணப்பைகளை குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்தையும் உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சியை கெடுக்கிறதும் இல்லை. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். Spirit of the living God, fall afresh on me. Spirit of the living God, fall afresh on me. Melt me, mold me, fill me, and use me, Spirit of the living
ஜெபம் செய்வோம். அருளறிந்த ஆண்டவரே, வாழ்வளிக்கின்ற வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. இதோ உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வளிக்கிறது என்கின்ற விசுவாசத்தோடு கூட இங்கே நாங்கள் ஒன்று கூடி வந்து ஆண்டவரே உம்மை நோக்கி தியானிக்கின்ற திருமறையின் சத்தியங்கள் அனைத்தும் ஆண்டவரே விசுவாச இறைமக்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விற்கு பயனுள்ளதாக இருக்கவும் ஆண்டவரே உம்முடைய திரு சமூகத்திற்கும் ஏற்புடையதாக இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கடவுளுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட நிலைத்திருப்பதாக. இன்றைய நாளிலே நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதிகளின் அடிப்படையிலே படைப்பிற்கு விடுதலை, லிபரேஷன் டு கிரியேஷன்ஸ் என்கின்ற நற்செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பொதுவாக நாம் யாவரும் அறிந்த வண்ணமாக திருமறை படைப்பின் வரலாற்றிலிருந்தே துவங்குகிறது, அல்லது படைப்பின் வரலாறு திருமறையின் துவக்கமும் ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மனிதன் மற்றும் இயற்கை அனைத்தும் இணைந்து 6 நாட்கள் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை திருமறையின் படைப்பின் வரலாறு நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. இந்த 6 நாட்களும் மனிதன் உட்பட அனைத்து படைப்புகளையும் நிறைவேற்றி 7வது நாள் கடவுள் ஓய்ந்திருந்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். இந்த படைப்பை திருமறை வல்லுநர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எக்ஸ் நெகிலோ என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது கிரியேஷன் அவுட் ஆஃப் நத்திங், ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் படைப்பது. இதைத்தான் எக்ஸ் நெகிலோ என்று குறிப்பிடுவார்கள். இந்த படைப்பிலே மற்றொரு காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். படைப்பிலே இன்று நாம் காணுகின்ற நிலம், நீர், காற்று, இந்த மூன்றும் படைக்கப்பட்ட வரலாற்றிலே இல்லை. ஆனால் படைப்பின் பொழுதே இவைகள் இருந்ததாக அங்கே குறிப்பிடப்படுகிறது. தண்ணீர் அங்கு ஏற்கனவே இருக்கிறது, அதை கடலாகவும் நிலமாகவும் கடவுள் பிரிக்கின்றார். ஏற்கனவே அங்கே படைக்கப்பட்ட உலகம் இருக்கிறதாகத்தான் நாம் அறிந்திருக்கிறோம். காற்று, படைப்பின் வரலாறிலே காற்று படைக்கப்பட்டதாக தெரியவில்லை. ஆனால் ஒரு சான்று, கடவுள் ஆவியானவராய் ஜலத்தின் மீது அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று நாம் காணுகின்றோம். ஆகவே இன்று நாம் காணுகின்ற அல்லது அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நிலம், நீர், காற்று, இந்த மூன்றும் படைப்பின் வரலாற்றிலே ஏற்கனவே இருக்கிறதை போல நமக்கு தெரிகிறது. இதை குறித்து நாம் ஆழ்ந்து சிந்திக்கின்ற பொழுது இறையியலாளர்கள் இதை எப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், கோ எக்ஸிஸ்டன்ஸ் வித் காட், இது கடவுளோடு ஏற்கனவே இருக்கிறதாக உணர்ந்து கொள்ளுகின்றார்கள். ஏனென்றால் இவைகள் அனைத்துமே, இந்த மூன்றுமே உயிரினங்கள், மனிதன் உட்பட அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்கு, உயிர் வாழ்வதற்கு அடிப்படையாக இருக்கின்றவர்கள். கடவுளுடைய தன்மை இவைகளிலே இருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லது மற்றொரு விதத்திலே, இட் இஸ் இம்செல்ஃப் காட் ஆர் இட் இஸ் இம்செல்ஃப் தி இமேஜ் ஆஃப் காட் என்று சொல்லுகிறார்கள். இது கடவுளுடைய தன்மையாகவே ஏற்கனவே இருக்கிறது என்று சொல்லி பல்வேறு இறையியலாளர்கள் பல்வேறு விளக்கங்களை இந்த மூன்று படைப்பினுடைய காரியங்களுக்கும் கொடுக்கிறார்கள்.
இது மாத்திரமல்லாமல் படைப்பின் வரலாறை நாம் ஆழ்ந்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் படைப்புகள் நிறைவேற்றப்பட்ட பிறகு கடவுள் சொல்லுகிறார், நல்லது என்று கண்டார். ஒவ்வொரு படைப்புகளுமே அது படைக்கப்பட்ட பிறகு நல்லதாக கடவுள் காணுகின்றார். அது மாத்திரமல்ல, கடவுளுடைய சாயல் மனிதனோடு மட்டுமல்ல, அனைத்து படைப்புகளுக்கும் கடவுளுடைய சாயல் பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்பதைத்தான் நாம் படைப்பின் வரலாறுகளிலே காணுகின்றோம். The image of God not only to the humankind but also equally shared with all the creations. இதைத்தான் நமக்கு திருமறை தெளிவாய் சொல்லுகிறது. மற்றொரு சத்தியத்தையும் இந்த நேரத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்று சொன்னால், மனிதன் இல்லாமல் எல்லா படைப்புகளும் இந்த பூமியிலே உயிர் வாழ முடியும். ஆனால் மற்ற படைப்புகள் இல்லாமல் மனுக்குலம் இந்த பூமியிலே உயிர் வாழ முடியாது. இதுதான் உண்மை. அறிவியல் பூர்வமாகவும் இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த பூமியிலே உணவு உண்பதற்கோ அல்லது உயிர் வாழ்வதற்கோ மற்ற படைப்புகளுடைய துணை மனிதனுக்கு தேவைப்படுகிறது. ஆனால் மனிதன் துணை இருந்தால்தான் மற்ற படைப்புகள் வாழ வேண்டும் என்கின்ற அவசியமே இல்லை என்பதை நடைமுறையிலே நாம் உணர்ந்து கொள்ள முடியும். கடவுள் உன்னதமான ஒரு காரியத்தை இந்த படைப்பின் ஆற்றலிலே கொடுத்திருக்கிறார். அது என்னவென்று சொன்னால், மனிதருக்கும் மற்ற படைப்புகளுக்கும் அவர் தன்னுடைய ஆற்றலை பகிர்ந்தளிக்கின்றார். அதாவது, பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றும் ஆண்டு கொள்ளுங்கள் என்றும் சொல்லுகின்றார். இந்த ஆண்டு கொள்ளுங்கள் என்கின்ற வார்த்தையை சிறப்பாக மனுக்குலத்திற்கு மட்டும் கொடுக்கின்றார். பலுகி பெருகின்ற ஆற்றலை எல்லா படைப்புகளுக்கும் பகிர்ந்தளிக்கின்றார். அதாவது, உயிர் வாழ்வதற்கான சூழலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களை வழிநடத்துகின்ற ஆற்றலும், இந்த இரண்டையுமே கடவுள் தன்னுடைய ஆற்றலாக இருந்தவைகளை அவர் படைத்த பொழுது மனுக்குலத்திற்கும் மற்ற படைப்புகளுக்கும் அவர் பகிர்ந்தளித்து விடுகின்றார். ஆகவே படைப்புகளும் மனுக்குலமும் கடவுளுடைய ஆற்றலை அல்லது இமேஜ் ஆஃப் காட் என்று சொல்லப்படுகின்ற கடவுளுடைய சாயலை சரிநிகர் சமானமாக பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 1 அதிகாரம் 28 வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கடவுள் சொல்லுகிறார், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். அதோடு கூட நீங்கள் பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த ஆண்டு கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு தன்மை அல்லது ஒரு பொறுப்பு சிறப்பாக மனுக்குலத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் இங்கு சொல்லப்படுகின்ற வார்த்தை ரூல் ஓவர். ஆனால் இந்த காலகட்டத்திலே மனிதன் அதை ஓவர் ரூலாக மாற்றிவிட்டான். ஆண்டு கொள்ளுகள் அல்லது ஆளுகை செய்யுங்கள் என்கின்ற தன்மை 3 காரியங்களை உள்ளடக்கியது. The governing principle has the 3 basic principle in itself. இந்த ஆளுகை என்கின்ற அந்த வார்த்தை 3 தன்மைகளோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைய எல்லா அரசாங்கங்களும் அந்த 3 தன்மைகளை அடிப்படையாக கொண்டுதான் உலகம் முழுவதையும் அல்லது தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பினுடைய ஆளுகைகளை மேற்கொண்டிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், பாதுகாத்தல், பராமரித்தல், போஷித்தல், இதிலே மற்றொரு காரியத்தை அவ்வப்பொழுது மேற்கொள்ளுகிறார்கள். அது பயன்படுத்தி கொள்ளுதல் என்கின்ற மற்றொரு தன்மை. ஆளுகையிலே இந்த
மூன்று மற்றொன்று நான்காவதாக சேருகின்ற பயன்படுத்திக் கொள்ளுதல் என்கின்ற வார்த்தையிலே மனுக்குலம் அப்படியாக பின்பற்ற வேண்டிய சூழ்நிலையிலே இந்த கடவுளுடைய சாயலாக்கிய ஆளுகை தன்மையை மனிதன் மறந்து அல்லது மறைத்து அல்லது அதை மறுத்துவிட்ட சூழ்நிலையில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, நீல புரட்சி, மஞ்சள் புரட்சி என்று சொல்லி எந்தெந்த நிறங்களிலே பெயர் வைக்க முடியுமோ அந்த நிறங்களிலெல்லாம் பெயர் வைத்து தனக்கு தேவையான புரட்சிகளை செய்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி பல்வேறு புரட்சிகளை உருவாக்கி கொண்டிருந்த சூழ்நிலையில் இந்த ஆளுக தன்மையிலிருந்து மனுக்குலம் மீறி செயல்பட்டு நிலம், நீர், காற்று, உணவு இந்த அடிப்படையான காரியங்களை மாசடைய செய்துவிட்டது. இந்த அடிப்படையான காரியங்கள் அனைத்தும் கடவுளுடைய சாயலாக, கடவுளுடைய தன்மையாக பார்க்கப்பட்டது. இந்த மனிதனுடைய ஆளுகை தன்மையிலிருந்து விலகிவிட்ட அந்த சூழ்நிலை இந்த கடவுளுடைய தன்மையை சீர்குலைத்து விட்டது. ஆகவே தான் மனிதன் கடவுளுடைய இந்த தன்மையை சீர்குலைத்து விட்டதினாலே அதனுடைய பலனை மனிதன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். பாவத்தினுடைய சம்பளத்தை, அதாவது மனிதன் செய்த பாவத்தினுடைய சம்பளத்தை மனிதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். மனிதன் படைப்புகளுக்கு விரோதமாய், அதாவது கடவுளுடைய தன்மைகளுக்கு விரோதமாய் செயல்பட்டதினாலே, குற்றம் விளைவித்ததினாலே அதனுடைய தண்டனையை மீண்டும் மனிதன் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அது பல்வேறு விதங்களிலே சுகவீனங்களாக, பலவீனங்களாக, வியாதிகளாக, மற்ற படைப்புகளை மாத்திரமல்லாமல் மனிதனையும் அதிகமாக பாதித்து கொண்டே இருக்கிறது. எந்த விதத்திலும் கடவுளுடைய விருப்பத்திற்கு, கடவுளுடைய சாயலுக்கு, கடவுளுடைய ஆற்றலுக்கு விரோதமான எந்த செயல்பாடுகளும் பாவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்றைய நாளிலே கோவிட்-19 என்று சொல்லி பெயர் வைக்கப்பட்ட ஒரு வைரஸ் உலகம் முழுவதையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது ஒரு புதிய செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. I-13 என்று சொல்லி மற்றொரு பெயரிடப்பட்ட ஒரு வைரஸ், அதாவது கோவிட்-19லேயே மிக தீவிரமான மற்றொரு வைரஸாக இது புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. இது மனுக்குலத்தை இன்னும் அதிகமாக அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. இதை எதிர்ப்பதற்கு மனிதனிடத்திலே போதுமான நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை. இது ஏனென்று சொன்னால், இந்த நவீனமயமாக்கப்பட்ட உணவு முறைகளும் வாழ்க்கை முறைகளும் மனிதனுடைய உடலிலே இயற்கையாகவே இருந்த நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்து விட்டது. ஆகவே தான் பழங்காலத்தில் இருந்த உணவு முறைகளும் அல்லது பழங்காலத்தில் இருந்த வாழ்க்கை முறைகளையும் மனிதன் மாற்றி தன்னுடைய ஆளுகை திறமையை தவறாக பயன்படுத்தி விட்டதினாலே தன்னிடத்திலே இருந்த நன்மையான தன்மைகளை, நோய் எதிர்ப்பு சக்தியை மனுக்குலம் இழந்து விட்டது. அதனுடைய பலனை இப்பொழுது மனுக்குலம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி படைப்புகளுக்கு விரோதமாக, கடவுளுடைய தன்மைக்கு, ஆற்றலுக்கு விரோதமாக செயல்பட்டு மனுக்குலம் அதனுடைய பலனை அடைந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் நாம் நோக்கி பார்க்கின்ற பொழுது வாசிக்க கேட்ட திருமறை பகுதி ரோமர் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியத்திலும் 22ஆம் வாக்கியத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது, படைப்புகள் அனைத்தும் பாழாய் போனது என்று சொல்லி பவுலடிகளார் அங்கே குறிப்பிடுகின்றார். அது மாத்திரமல்ல, 22ஆம் வாக்கியத்திலே அதனுடைய வேதனையை தெளிவாக சொல்லுகிறார். படைப்புகள் முழுவதும் கர்ப்ப வேதனைப்படுகிறது என்று சொல்லுகின்றார்.
இது ஒரு நியாயமான உண்மையான வார்த்தை. இந்த படைப்புகள் முழுவதுமே அப்படிப்பட்ட ஒரு தீவிரமான வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. மனுக்குலமும் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அநேக நேரங்களிலே இந்த வேகமான உலகத்தினுடைய வாழ்க்கையிலே அதை நம்மாலே புரிந்து கொள்ள முடியாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அவைகளை புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை இன்றைய நாட்களிலே, இந்த தருணங்களிலே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். எந்த அளவிற்கு ஆண்டவருடைய விருப்பத்திற்கு எதிராக, இறைவனுடைய சாயலுக்கு எதிராக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை, அந்த செயலினுடைய தீவிரத்தை நாம் உணர்ந்து கொள்ளுகின்ற காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற சூழ்நிலையை சிந்திக்கின்ற பொழுது அதையும் ரோமரிலே தெளிவாய் சொல்லுகின்றார். 8ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியத்திலே, அழிவுக்கு உள்ளாகி இருக்கின்ற இந்த படைப்புகளும் மனுக்குலமும் இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார். எப்பொழுதோ பவுலடிகளார் இதை நமக்கு ஒரு அறைகூவலாக கொடுத்திருக்கிறார். மனுக்குலம் அதை உணராமலே இருந்து கொண்டிருக்கிறது. கடவுளுடைய பிள்ளைகளைப் போல, அதாவது கடவுளுடைய சாயல், அவருடைய தன்மையை நீங்கள் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாக்கியம் நம்மை அழைக்கிறது. We need to restore the image of God. கடவுளுடைய சாயலை மீட்டெடுக்க வேண்டிய உன்னதமான பொறுப்பையும் அதனுடைய ஆற்றலையும் கடவுள் நமக்கு கொடுத்து இந்த வாக்கியங்கள் மூலமாய் நம்மை அழைத்திருக்கிறார். ஏனென்றால் மனுக்குலமாகிய நமக்குத்தான் ஆளுகை செய்கின்ற உன்னதமான பொறுப்பை அவர் கொடுத்திருக்கிறார். நாம் வாசிக்க கேட்ட இறைவாக்கினர் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 33ஆம் வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது, பாழாய் கிடக்கின்றவைகள் ஏதேன் தோட்டம் போல் மாற்றப்பட வேண்டும் என்று ஒரு அறைகூவலை கொடுக்கின்றார். 36ஆம் வாக்கியத்திலே பாழ்நிலங்கள் எல்லாம் விளைநிலங்களைப் போல மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதை நான் விரும்புகிறேன், அதை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆம் அன்பானவர்களே, இன்றைய படைப்புகள் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. பாழ்நிலங்களைப் போல, பாழாய்ப்போன இடங்களைப் போல அவைகள் கர்ப்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. அவைகளை மீட்டெடுக்க வேண்டிய கடமையையும் பொறுப்பையும் ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். நமக்கு உள்ளங்களிலே பரிசுத்த ஆவியானவராய் தங்கி இருக்கின்ற கடவுள் நம்முடைய மனசாட்சியிலே நாம் செய்கின்ற ஒவ்வொன்றும் நியாயமானதா, சரியானதா, பாவமானதா, உண்மையானதா என்று நினைத்து பார்க்கக்கூடிய மனநிலையை, பகுத்தறிகின்ற மனநிலையை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த மனநிலையின் மூலமாக நான் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் இந்த இயற்கையை, கடவுளுடைய சாயலை கொண்டிருக்கின்ற இந்த படைப்புகளை பாதிக்கிறதா இல்லையா என்று சொல்லி நாம் சிந்தித்து செயல்பட ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, நமக்கு வளர்ச்சி என்பதும் தொழில்நுட்பம் என்பதும் முன்னேற்றம் என்பதும் அவசியமான ஒன்றுதான். ஆனால் அடுத்தவைகளை அழித்து முன்னேறுகின்றதை கடவுள் எப்பொழுதுமே விரும்புவதே இல்லை. ஏனென்றால் நம்மோடு இணைந்து படைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்துமே இந்த மனுக்குலத்தோடு ஒன்றிணைந்து ஒரு சுகமான நல் வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழ்ந்து கடவுளுடைய மகிமையை, அவருடைய ஆற்றலை, அவருடைய தன்மையை, அவருடைய சாயலை இந்த பூமியிலே வாழ்ந்து காட்டும்படியாய் ஒன்றோடு ஒன்று இணைந்து வாழ்ந்து அதன் மூலமாய் அவருடைய சாயலை மகிமைப்படுத்துகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறது. ஆனால் இன்றைய முன்னேற்றங்கள், தொழில்நுட்பங்கள் எல்லாம் இந்த ஆண்டவருடைய சாயலை பாதிப்படைய வைத்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட வகையில் மட்டும், ஒரு குறிப்பிட்டவர்களும் மட்டும் தங்களுக்கு வேண்டியவைகளை பயன்படுத்தி கொள்ளும்படியாய் பகிர்தல் என்பது அல்லது முன்னேற்றம் என்பது
எல்லோருக்கும் என்று இல்லாமல் ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு சுருக்கப்பட்டு போய்விட்டது. சுயநலத்தின் அடிப்படையிலே இந்த முன்னேற்றங்கள் எல்லாம் வகுக்கப்பட்டு விட்டது. ஆகவே தான் ஆண்டவருடைய படைப்புகள் மனுக்குலமும் இணைந்து இந்த தொழில்நுட்பங்கள் அல்லது பல்வேறு கண்டுபிடிப்புகளினாலே தங்களுடைய வாழ்க்கையின் சூழல்களை இழந்து தவித்து கொண்டிருக்கிறது. பவுலடிகளார் சொல்லுகிறார், கர்ப்ப வேதனைப்படுகிறார் என்று சொல்லுகிறார். ஆம் அன்பானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்தித்திருக்கின்ற நாம் இன்றைய நாட்களிலே நேரடியாக அவைகளை கண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நாம் இனி ஒரு பொழுதும் நாமும் நம்முடைய எதிர்கால சந்ததிகளும் இப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்திக்கவே கூடாது என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு கூட நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் உணர்த்துகின்றபடி நன்மை தீமை பகுத்தறியத்தக்கதான மனநிலையை கொண்டிருக்கின்ற நாம் ஈடுபட்டு நிறைவேற்றுகின்ற ஒவ்வொரு காரியங்களும் நம்மோடு இணைந்து வாழும்படியாய் படைக்கப்பட்டிருக்கின்ற எந்த படைப்புகளுக்கும் எந்த சேதத்தையும் உருவாக்காத செயல்பாடுகளை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை நாம் அடைந்து கொள்ள ஆண்டவருடைய இந்த வாக்கியங்கள் நம்மை அழைத்திருக்கிறது. நாம் செய்திகளிலே காணுகின்றோம், இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த ஊரடங்கின் மூலமாக ஏறக்குறைய 20 முதல் 25% வரை அனைத்து மாசுகளும் குறைந்திருக்கிறது என்று நாம் ஆசிக்கிறோம். ஆம் அன்பானவர்களே, இதுவே ஒரு நற்சாட்சி. கடவுள் மனிதன் உருவாக்குகின்ற அந்த ஆண்டவருக்கு விரோதமான தன்மையின் மூலமாய் அவன் பாதிக்கப்பட்டு வீட்டிலே அடங்கி இருக்கின்ற பொழுது இயற்கை தானாகவே தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறது. இதுதான் ஆண்டவருடைய ஆற்றல். ஆம் அன்பானவர்களே, இவைகளை உணர்ந்து வாழுகின்ற சிறப்பான தருணம் இது. ஆண்டவர் ஒவ்வொருவரும் உரிமைகளோடு வாழுகின்ற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். சிறப்பாக மனுக்குலத்திற்கு ஆளுகை செய்கின்ற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஆளுகை தன்மையை பொறுப்போடு உணர்ந்து கவனத்தோடு செயல்பட்டு ஆண்டவருடைய சாயலை இந்த பூமியிலே வெளிப்படுத்தி வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் தொடர்ந்து படைப்புகளோடு இணைந்து வாழ்வோம். கர்த்தருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.
செய்வோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், இன்னும் பல்வேறு விதமான சிறப்பான நாட்களை காணுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, நன்மையான ஈவுகள் அனைத்தும் ஜோதிகளின் பிதாவாகிய உம்முடைய சமூகத்திலிருந்து எங்களுக்கு இறங்கி வருகிறது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, இப்படியாய் சிறப்பான நாட்களை காணுகின்ற ஒவ்வொருவரையும் எம் ஆண்டவர் உம்முடைய திருக்கரங்களினாலே நீர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படி நம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் எபினேஸ்வராய் உம்முடைய பிள்ளைகளோடு கூட வழிநடந்து வந்த ஆண்டவர் தொடர்ந்து நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இம்மானுவேலராய் தங்கியிருந்து நல் ஆசீர்வாதங்களின் அருளும் நீர் பலப்படுத்தும் வழிநடத்தும் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டுமாக நாம் ஆண்டவரை போற்று வண்ணமாக கீர்த்தனைகளிலிருந்து 19ஆம் பாடலை பாடுவோம். பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே என்கின்ற கீர்த்தனை 19ஆம் பாடலை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுவோம். கொண்டாடி துதி தினமே
செய்வோம். எல்லாம் அல்ல ஆண்டவரே, மனுக்குலமும் படைப்புகளும் இந்த பூமியிலே ஒன்றிணைந்து வாழும்படியாய் நாங்கள் ஒன்றிணைந்து வாழ்ந்து உம்முடைய சாயலை வெளிப்படுத்தும்படியாய் எங்களை நீர் படைத்திருக்கின்ற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சிறப்பாக மனுக்குலமாகிய எங்களுக்கு இதோ இந்த படைப்புகளோடு இணைந்து அவைகளை ஆளுகை செய்கின்ற பாக்கியத்தை கொடுத்தீர். அவைகளை எண்ணி பார்த்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆம் ஆண்டவரே, அநேக நேரங்களில் இதோ உம்முடைய ஆளுகை தன்மையிலிருந்து, உம்முடைய திரு விருப்பத்திலிருந்து, உம்முடைய சித்தத்திலிருந்து நாங்கள் வழிவிலக்கி படைப்புகளை பல்வேறு விதங்களிலே பாதிப்படைய செய்துவிட்டோம். ஆம் ஆண்டவரே, அவைகளிலிருந்து நாங்கள் மனம் மாறி உம்முடைய திருவிருப்பத்தை நிறைவேற்றுகின்ற வாழ்க்கை முறையை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து வாழ்வதற்கு எம் ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, இப்பொழுதும் கூட இதோ இந்த காணொளியின் மூலமாய் ஆண்டவரே ஆராதனையிலே பங்கு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவரீர், உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு கூட இப்பொழுது உம்மை நோக்கி ஏறெடுக்கின்ற மன்றாட்டுகளை, ஜெபங்களை நீர் கவனித்து கேட்கும்படி அம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்பதற்கு என்னுடைய செவிகள் திறந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீர். ஆம் ஆண்டவரே, உம்முடைய வாக்குதத்தங்களின் மீது விசுவாசத்தோடு கூட உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளின் இருதயத்தின் வேண்டுதல்களுக்கு நன்மையான பதில்களை எம் ஆண்டவர் அருளும்படி அம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, சுகவீனத்தோடு பலவீனத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவர் மீதும் எம் ஆண்டவருடைய வல்லமையான கரம் இறங்கட்டும். உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் இறங்கட்டும். நிறைவான சுகத்தை, நல்ல பலனை இதோ உம்முடைய பிள்ளைகளுக்கு எம் ஆண்டவர் அருளும்படியாய் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, இதோ இந்த கொள்ளை நோயின் காலங்களிலே அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறதை அறிகின்றோம். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறதை அறிகிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, நீர் பரம வைத்தியர். ஆண்டவரே, இந்த உலகத்தை ஆளுகிறவர் நீர். பூமியும் அதன் நிறைவும் உம்முடையது என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆம் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்கி இதோ இந்த கொள்ளை நோய்களிலிருந்து நீர் இந்த மக்களை மீட்டெடுக்கும்படியாய், இந்த உலகத்தை நீர் மீட்டெடுக்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும், ஒவ்வொரு இல்லங்களுக்கும் எம் தேவருடைய நிறைவான சமாதானம் இறங்கி வரட்டும். உம்முடைய மகிழ்ச்சி ஒவ்வொருவருக்கு நீர் தாரும். ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தரும்படியாய் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கே எல்லா துதி, கனம், மகிமையும் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் இன்றும் என்றும் எல்லா நாட்களிலும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. தெய்வீக சமாதானத்தோடு ஆண்டவருடைய வழிநடத்துதலின்படி நம்முடைய இல்லங்களிலே நாம் தங்கியிருப்போம்.
கர்த்தரின் நாமத்தினாலே ஆமேன். கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தெய்வமானிதர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. விண்ணில் பிரதானியான நீர் பகைஞர்க்காகவே பகைஞர்க்காகவே மண்ணில் இறங்கி மாறித்தீர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. பிசாசு பாவம் உலகை சாவால் மீதித்தே சாவால் மீதித்தே ஜெயித்தடைந்தி வெற்றியாய் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. நீர் வென்ற பாடி நாங்களும் வென்றேறி போகவே வென்றேறி போகவே பாரத்தில் செங்கோல் செலுத்தும் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. விண்ணோர்களோடு மண்ணுள்ளோர் என்றைக்கும் வாழவே என்றைக்கும் வாழவே பரமவாசல் தீரந்தோர் நீர்